வணக்கம் மக்களே. ஒரு பக்கம் வந்து பிரதீப் ஆண்டனி இந்த வீட்டை விட்ட ரெட் கார்டு கொடுத்து வெளியே ஏற்றப்பட்டார். இந்த விஷயத்தை பார்க்கும்போது நான் வந்து பிரதீப்க்கு எதிராக தான் பல விஷயங்களை பேசியிருக்கேன். குறிப்பாக அந்த கெட்ட வார்த்தைகள் பேசுவது, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது ரொம்ப தவறுன்றது முழுக்க முழுக்க அவருக்கு எதிராக நான் பல விவாதங்களை வச்சுருக்கேன். பட் அவர் எலிமினேட் ஆகிட்டு போகும்போது எனக்கு என் கண்ணில் தண்ணி வர மாதிரி ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் எனக்குள்ளேயே வந்துருச்சு. அந்த ஒரு மேஜிக்கை அவர் க்ரியேட் பண்ணிட்டாரு அப்படின்றது கிளியராக தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல ஒரு ஸ்டோரி சொன்னார் மக்களே. இந்த ஃப்ரைடே எபிசோடில் ஒரு ஸ்டோரி சொன்னார். அது வந்து என்னால் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டு, அவர் அங்கே போகும்போது வந்து தேங்க்யூன்ற மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிட்டு அந்த கன்ஃபோஷன் ரூம்லேருந்து வெளியேறும்போது நான் எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிட்டேன். அந்த மாதிரி எமோஷ்னலாக ஆக மாட்டேன் மோஸ்ட்டாக. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த கேமில் பல விஷயங்கள் சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கார். ஸோ இந்த ஸ்பைஸ் அப் பண்ணது இந்த கேமையே வந்து தூக்கி எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி. அதை மறக்க முடியாத உண்மை. ஓகேங்களா? அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். கெட்ட வார்த்தைகள் பேசினார், இதெல்லாம் தவறு. நான் என்றைக்குமே வந்து அதை ரைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு தனி மனிதனாக அந்த ஷோவை எடுத்து நிறுத்தி இந்த அளவுக்கு 5 வாரத்தில் வந்து பிரதீப் ஆண்டனிக்கு கிடைச்ச பாப்புலாரிட்டி பிக் பாஸ் வரலாற்றுக்கு யாருமே கிடைக்கல அப்படின்றது உண்மை. நம்ம தெரிஞ்சுக்கணும். பல டைட்டில் வின்னர் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் அது ஒரு 50 நாள் 60 நாளுக்கு அப்புறம் தான் ரீச் ஆக ஆரம்பித்தாங்க. பட் பிரதீப் ஆண்டனி வெறும் 4 வாரத்தில் 4 வாரத்தில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை கிரியேட் பண்ணார்னா அது அவருடைய திறமைக்கு கிடைச்ச வெற்றி தான். அந்த அளவுக்கு ஒரு மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்கார். மக்கள் மனதில் போய் உட்கார்ந்துருக்குன்றதை நான் மறுக்கலை. அது எனக்குள்ளேயே வர வச்சிட்டார் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. பட் என்னென்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் பிரதீப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சது. அதை வந்து நீ விட்டுட்டியாடா அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். ஏன்னா ஸோ அந்த இடத்துல வந்து விவாதம் பண்ணுற இடத்துல வந்து அவர் கரெக்டாக அவருடைய பாயிண்ட் எடுத்து வச்சு பேசியிருக்கலாம். இல்லை சார், நான் பண்ணது தப்புன்றதை அக்ரி பண்ணிக்கிட்டு ஒரு சான்ஸ் கொடுங்க, அடுத்து நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்கலாம். அந்த இடத்துல விவாதம் பண்ணும்போதே அவர் சில விஷயங்கள் தப்பாக பண்ணி அவரோட டிஃபென்ஸ் தப்பாகி இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. பட் அதில் வந்து சில பேரோட குற்றச்சாட்டுகள்லாம் வந்து இது ஏற்கக்கூடிய குற்றச்சாட்டுகளே இல்லை. வச்ச குற்றச்சாட்டுல ஒரு நியாயமான குற்றச்சாட்டுகள் இருந்தால் ஓகே. பட் இதன் மூலிமா அவரை வெளியேற்றணும் அப்படின்ற காரணத்தால் தான் பல பேர் குற்றச்சாட்டு வச்சு இவர் வெளியே போனால் நம்மளோட வெற்றி வாய்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி பல பேர் பிளான் பண்ணி பண்ணதாக தான் எனக்கு புரியுது. பட் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம். அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்து எலிமினேட் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். பட் வார்னிங்கே கொடுக்காம டேரெக்டாக ரெட் கார்டு வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்ற அக்செப்ட் பண்ண முடியல. ஓப்பனாக சொல்லணும். ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம். அதை தாண்டி அதுக்கப்புறம் எலிமினேட் பண்ணியிருந்தால் ஒரு அக்செப்டபிள். பட் அந்த வார்னிங்கே கொடுக்காம ஒரு எலிமினேட் ஆன்ற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. கடந்த ஒரு வாரமாக வந்து பல விஷயங்கள் நடந்துருங்க. அது எல்லாமே தப்பு. நான் ரைட்டுன்னு சொல்ல விரும்பலை. பட் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட்டு. பட் ஐ ஆம் ரியலி சேட். இவர் வெளியே போனதுக்கப்புறம் இந்த ஷோ எப்படி நகரப்போகுது, அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட் ஸ்பைஸ் அப் பண்ணார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தார். பட் இருந்தாலுமே அந்த வெளியே போன ஃபீலிங் எனக்கு இன்னும்குள்ளேயும் வந்து இருந்து என்ன ஏதோ ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி எனக்குள்ளே இருக்குது. பட் எனிவே கேம் ஹாஸ் டு மூவ் ஆன். ஸோ அந்த தப்பை திருத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு விஷயம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க கைஸ்.